எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. அதாம்மா தீபாவளிக்கு வருஷம் கொடுக்கணும்ல, அதான் கையில இருந்த காசெல்லாம் போட்டு நேத்து துணிமணியெல்லாம் வாங்கிட்டேன். இந்த கொஞ்சம் இரு. அப்புறம் சின்னையாவுக்கு ஒரு அரை பவுன்ல மோதிரமும் வாங்கிட்டேன் தா. ஓ சரிப்பா. அப்பா, இந்த நேரம் பார்த்து தங்கத்தோட விலை வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. அட அதையாமா கேக்குற? ஒரு பவுன் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தாண்டும் போல் இருக்க. நம்மள மாதிரி ஏழை வாழையெல்லாம் இனிமேல் நகை கடைக்கு முன்னாடி நின்று ஆத்துன்னு மட்டும் திரும்ப வந்துடும் போல் இருக்க. ஏன்பா, அப்படி இருக்கும்போது அரை பவுனுக்கே நிறைய காசு ஆயிருக்குமே. கடன் வாங்கினியா? இல்ல ஏமா, உங்க அம்மாவோட ஒரு பழைய தோடு வச்சிருந்தோம்ல, அதை கொடுத்து மாத்திதான் இதை வாங்கிட்டேன் தா. சரி அதை விடு, எப்படியோ உருட்டி பிரட்டி வாங்கிட்டேன்னு வச்சுக்க. இப்ப எதுக்கு நான் போன் பண்ணேன்னா, தீபாவளி வருஷம் எடுத்துட்டு வர்றேன்ல, நான் மட்டும் வரலாம்னு நினைச்சேன்னுதா. ஆனா உன் தங்கச்சிகளும் அம்மாச்சியும் நாங்களும் வரோன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க தா. அப்பா, வரும்போது கூட்டிட்டு வரலாம்லப்பா. அம்மாச்சி, புனிதா, சின்னவ எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்கப்பா. இதே மாதிரிதான் அதுகளும் ஆர்வமா போகணும்னு உனைய கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. நான் எப்படி அதை முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? நீ கூட்டிட்டு வாப்பா, பாத்துக்கலாம். சரிம்மா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. என்னன்னா, என்ன தயக்கம்? இல்லத்தா, நாங்க வர்றத உங்க வீட்டுல ஆளுக எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் இந்த வருஷம் வராம நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல தாயி. போன வருஷம் பட்ட அவஸ்தையில இனிமேல் இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச. ஆனா இந்த வருஷம் நீ ஏன் நம்பிக்கையோட இவ்வளவு சந்தோஷத்தோட சொல்ற? அந்த வகையில அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதிடா.